அனைவருக்கும் வணக்கம். விநாயகப் பெருமான் செல்வ கணபதி பகவான் அருளால் சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு. சிம்ம லக்னக்காரர்கள் செல்வ கணபதி பகவான் அருளால் நன்மைகள் அடையட்டும். சிம்ம லக்னம் என்ன? அதாவது கால புருஷ தத்துவத்தில் 5வது ராசி. இந்த சிம்ம லக்னம் என்பது எல்லா ராசிகளுக்கும் வரும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னம் வரும். கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, எல்லா லக்னக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னம் வரும். சிம்ம லக்னம் சூரியனின் வீடு. சிம்ம லக்னத்திற்கு உண்டான தெய்வம் யார் என்றால், கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். தெய்வம் யார் என்றால் சூரியன், கும்பகோணம் சூரிய விநாயகர் கோயில். அடுத்து சென்னையில் ஒரு கோயில் இருக்குது, 5000 ஆண்டுகள் பழமையான கோயில். சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்று அந்த கோயில். சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது இயற்கையாக படக்கூடிய வகையில் அந்த கோவிலை அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் உருவாக்கி உள்ளார்கள். மாலையாக சூரிய ஒளி விழும் என்று. அதாவது ரவி ஈஸ்வரர். ரவி என்றால் சிம்மராசிக்கு அதிபதி, சூரியன் என்று அர்த்தம். அந்த கோயில். இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய வாரம் என்று சொல்வார்கள். இந்தியில் பார்த்தீங்கன்னா சூரியவார். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மங்கள்வார், புதவார், சோமவார், அப்புறம் குருவார், சுக்கிரவார், சனிவார் அப்படின்னு இந்தியில் சொல்லுவாங்க. தமிழ்லையும் அப்படி நாம் எடுத்துக்கலாம். சூரிய நாராயணன் கோயில் அது ரெட் ஹில்ஸில் திருவள்ளூர் மாவட்டம் நினைக்கிறேன். ரெட் ஹில்ஸில் ஞாயிறு கிராமம் என்ற ஒரு கிராமம் உள்ளது. அந்த கிராமம் ஞாயிறு கிராமம், ஞாயிறு கோயில், சூரியன் கோயில். சிம்ம லக்னக்காரர்கள் எந்த ராசியாக இருந்தாலும், ஒருவேளை சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த கோயில் சென்று சிம்ம லக்னக்காரர்களுக்கு என்று ஒரு புஷ்பம் எதுவென்றால் தாமரைப்பூ, அல்லிப்பூ. நவகிரகத்தில் சூரியனின் சிம்ம லக்னத்திற்கு உண்டான தானியம், சூரியனின் தானியம் எதுவென்றால் கோதுமை. அதை வைத்து வழிபடுவதன் மூலமாக அந்த சூரியனோட சக்தி உள்ளே இறங்கி மற்ற தோஷங்கள் அனைத்தையும் வெளியே துரத்தி நன்மையை செய்யும். அந்த கோயிலில் சிம்ம லக்னக்காரர்கள் எந்தெந்த குணம் உள்ளவர்கள் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். நேர்மையானவர்கள். சிம்ம லக்னக்காரர்கள் நேர்மையானவர்கள். உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள். உழைப்பாளிகள். ஆளுமை செய்பவர்கள். அடுத்தவர்களிடமிருந்து வேலை வாங்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள். அதிகாரம் செய்து எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அடுத்தவர்களுக்காக உதவி செய்பவர்கள். கம்பீரமான தோற்றம் உள்ளவர்கள். சில பேர்கள் கம்பீரமாக தோற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய குரல் கம்பீரமாக இருக்கும், அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் கம்பீரமாக இருக்கும். எறும்பு போன்று சுறுசுறுப்பானவர்கள். எல்லோரும் தன் குணத்திற்கு ஏற்றாற் போல் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மேனுஃபேக்சர் டேட் எப்போ, எக்ஸ்பைரி டேட் எப்போ அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல அறிவாளிகள். உயர் பதவியில் இருப்பவர்கள். சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது 12 ராசிகளுக்கும் சிம்ம லக்னத்திற்கு உண்டான குணங்கள். அரசியலில் நாட்டம் உள்ளவர்கள். ஆனால் அரசியலில் இவர்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வெற்றியை கொடுக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பார்கள். அதாவது தர்ம குணம், தர்ம சிந்தனை வாய்ந்தவர்கள். இறைவன் வழிபாடு, பழமையான சிந்தனைகளுக்கு, பழமையான நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, அதாவது நவகிரகங்கள், வானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, இது போன்ற
ஒரு தர்ம சிந்தனை உள்ளவர்கள். அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதில் யார் வேண்டாம் என்றாலும் செய்வார்கள். பிடிவாதம் உள்ளவர்கள். அடுத்து இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும். லட்சுமி நரசிம்மரை சூரியனுக்கு சிம்ம லக்னம், லக்ஷ்மி சிம்மன் அதில் வரும். அதுலேயே அவர் சிம்ம பகவான் வந்துடுவார். அது இவர்கள் ஒரு சிங்கம் போல ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு நபர். எங்கே இருந்தாலும் தப்பு நடந்தால் உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள். காவல்துறை, இராணுவம், மருத்துவம், உலகத்தில் உள்ள எந்த துறையாக இருந்தாலும் அதில் இவர்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை, தனி குணத்தை, தனித்திறமையை அவர்கள் அதில் வெளிப்படுத்துவார்கள். அடுத்து தெய்வ சிந்தனை அதிகமாக உள்ளவர்கள். நிறைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் சொல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் யோகாதிபதி முருகப்பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். செவ்வாய் பகவான், நவகிரகக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டால் நிலம் வீடு வாசல் வழக்கு, நோய் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அடுத்து நேர்மை, நாணயம், வாக்குக்காக கஷ்டப்படுவார்கள். வாக்கு கொடுத்து விட்டால் அதை காப்பாற்றுவதற்காகவே கவலைப்படுபவர்கள். தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். தன்னை பெற்ற தந்தை மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். தாய் மீது பாசம் கொண்டவர்கள். மனைவியை நேசிப்பவர்கள். இது பொதுவாக நான் சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்கு உண்டான குணங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். இதில் அவங்கவுங்களுக்கு சுய ஜாதகத்தில் அந்த லக்னத்தில் இருந்து மற்ற கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அதன் வைத்து தான் முழுமையாக சொல்ல முடியும். அடுத்து குழந்தை, மனைவி, அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு நன்மை கிடையாது. இவர்களால் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இதில் அவர்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் மாறுபட்டு இருந்தால் குணங்கள் மாறும். வீண் பழி, கெட்ட பெயர் சுலபமாக பெறுவார்கள். ரொம்ப கெட்ட பெயர், நல்லது செஞ்சுட்டு கெட்ட பெயர் வாங்குவாங்க. அடுத்து இனிப்பு பிரியர்கள். நல்ல இனிப்பு நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய விரும்புவாங்க. நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள். அடுத்து உணவு பிரியர்கள். அதாவது அவங்க மாமிசம் சாப்பிடாதவர்கள் இருந்தால் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அதை ருசித்து சுவைத்து சாப்பிடக்கூடிய குணம் கொண்டவர்கள். மாமிசத்தை, அதாவது நான்வெஜ்ஜை அதிகமாக விரும்புபவர்கள். அந்த சாப்பிட்றவங்களாக இருந்தால் அது அதிகமாக விரும்புவார்கள். நம்பிக்கையானவர்கள். இவர்களிடம் ஏதாவது நம்பிக்கையாக சொல்லலாம், நம்பிக்கையாக கொடுக்கலாம். அந்த நம்பிக்கை காப்பாற்றுவதற்காக உயிரையும் கொடுப்பார்கள். சந்தேகத்தை இவர்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். இந்த நேரத்தில் தற்போதைய நேரத்தில் வாகன விபத்துகள், போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு, நீதிமன்றங்கள் அல்லது பஞ்சாயத்துகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் இவை அனைத்தையும் சந்திக்கக்கூடிய நேரம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு தனம், உங்கள் லக்னத்திற்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உள்ளார். ஆகையால் நிறைய மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். தோல்விகள்னால் உங்களுக்கு ஒரு தோல்வி, 2 தோல்வி இல்லை, பல தோல்விகளை நீங்கள் சந்தித்தவர்கள். அந்த தோல்விகளால் சந்தித்து உங்கள் மனம் வெறுத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு பாதிப்பை தோல்விகளை தோல்வி பார்த்து அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ச்சியாக, அதாவது ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, 2 முறை வந்தால் பரவாயில்ல, தொடர்ச்சியாக வந்தால் என்ன செய்யும், அது பழகி போய்விடும். அதை தாங்கக்கூடிய சக்தி அதிகம் கொண்டவர்கள். அடுத்து மன குமுறலோடு இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு கெடுதல் செய்யும் எதிரிகள் இருந்தால், அவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு செய்தால், நீங்கள் நாணயமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்களே பாதிக்கப்படுவார்கள். அடுத்து நீங்கள் மாரியம்மன், முத்துமாரியம்மன், முத்தாலம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடும் நல்லது. முனீஸ்வர பகவான் அல்லது
சுடலை சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாயாண்டி சாமி, அது மாதிரி குலதெய்வங்களை அதிகமாக வழிபட்டால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் விலகும். சிம்ம லக்னக்காரர்கள் அதாவது சில மேக்சிமம் காம உணர்ச்சியும் இருக்கும் அவங்களுக்கு, இயற்கையாக இருக்கும், தெய்வ சிந்தனையும் இருக்கும். அதிக பிரியம் கொண்டவர்களாக, அதாவது மனைவி குழந்தைகள் மீது அதிகம் பிரியம் கொண்டவர்களாக இருக்கும். சில கிரகங்கள், சில 7.5 சனி, அஷ்டம சனி, குரு, ஜென்மராகு போன்ற நேரங்கள் உங்கள் வாழ்வில் கடந்து செல்லும் பொழுது, அப்பொழுது குடும்பத்தில் உள்ள மனைவிகள், குடும்பத்தினர், உறவுகள் எல்லோரும் உங்களுக்கு எதிரியாக கூட சூழலும் கூட இந்த கிரகங்கள் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக நன்மைகள் செய்யும் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, கன்னி ராசி, கடகராசி, மேச ராசி, இந்த ராசிகள் உங்களுக்கு அதிகம் நன்மைகளை செய்யும். மிதுன ராசியும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும். எதிர்ப்பான ராசிகள் பார்த்தீங்கன்னா கும்பராசி, மகர ராசி, மீனராசி, அடுத்தது விருச்சிக ராசி, துலா ராசியும் நல்லது செய்யும். இந்த ராசிகள் விருச்சிகம், மீனம், மகரம், கும்பம், ரிஷபம் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் செய்யும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இது ஓரலாக சொல்கிறேன். இதில் அவங்கவுங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப நாணயமானவர்கள், நேர்மையானவர்கள், வாக்குக்காக, அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அது பரவாயில்லை, நீங்கள் அதில் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள். உங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. கோபம் அதிகமாக வரும், இது ஒரு முதன்மையான விஷயம். அதுதான் உங்களுடைய மைனஸ். சிம்ம ராசி ஒரு நேர்மையான ராசி. கோபத்தை தவிர்த்து விட்டால் குழந்தை குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களை அரவணைச்சு உங்கள்கிட்ட அப்படியே ஒரு ஆசையாக பழகி எதை ஒன்றா சாதிச்சுக்கலாம் சிம்ம லக்னக்காரர்கள். இந்த நேரம் சரியில்லை. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, குரு மறைஞ்சிருக்காரு. குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் மறைஞ்சிருக்காங்க. பிள்ளைகளால் கஷ்டம், கணவன் மனைவியால் பிரச்சனைகள். இப்போ 2ஆம் இடத்துல பாம்பு சுக்கிரனோடு இணைந்திருக்கு. அதனால் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பெயர்ச்சி, வருகிற குரு பெயர்ச்சி 2026 குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல்ல திசை உங்களுக்கு நடந்தால் யோகங்களை கொடுக்கும். பாதிப்பான திசை இருந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதில் என்ன திசை நடக்குது பாருங்கள். உங்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் உத்திரம், மகம், மூலம், அதாவது கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார்கள். அந்த மக நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் பகவானையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுவது யோகங்கள் கொடுக்கும். அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண பெருமாளையும் வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் தினம் சூரிய நமஸ்காரம், சிம்ம லக்னக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக எதிர்ப்புகள் இல்லாமல் வாழலாம். எத்தனை கெடுதல்கள் உங்களை தேடி வந்தாலும் அவையெல்லாம் தாமாகவே விலகும். சிம்ம லக்னத்தை பற்றி எனக்கு தெரிந்ததை எழுதி வைத்து அதை படித்து உங்களுக்கு காட்டிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அதாவது ஜோதிடத்தை அது மிகப்பெரிய ஒரு மனிதன் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 7 பிறவி வேண்டும். எனக்கு எல்லாம் நானே ஒரு கற்றுக்குட்டி தான், எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் சிம்மராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம்.